முதல் வீடியோவினுடைய தொடர் வீடியோ இல்லை. நான் ஒரு இதாக கேட்குறேன். பாரதிய ஜனதா எதுலையாவது நேர்மையான முறையில் ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வந்திருக்கா? எந்த ஸ்டேட்லேயாவது? ஒரு ஸ்டேட்லேயும் அவங்க நேர்மையாக அதிகாரத்துக்கு வரவே இல்லை. கர்நாடகத்தில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினது பார்த்திங்கன்னா காங்கிரஸினுடைய எம்எல்ஏக்களுக்கெல்லாம் பணம் கோடிக்கணக்கில் பணம் கொடுத்து அந்த ரெண்டாவது முறையும் காங்கிரஸ் வெற்றி பெறும்போது அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. அப்புறம் திரும்பியும் காங்கிரஸே ஆட்சிக்கு வந்துருச்சு. மகாராஷ்டிராவில் உங்களுக்கு கிட்டத்தட்ட உத்தரப்பிரதேஷ்காக அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு மாநிலம் மகாராஷ்டிரா தான். அங்கேயும் பார்த்தீங்கன்னா சரத்பவார் கட்சியை உடைச்சி, சிவசேனா கட்சியை உடைச்சி அப்படித்தான் நீங்கள் அதிகாரத்துக்கு வந்திருக்கீங்க. எங்கேயாவது நீங்கள் ஒரு நேர்மையான அமித்ஷாவிட்ட இந்த தமிழ்நாடு பாரதிய ஜனதா தலைவர்கிட்டையும் கேட்குறேன், நீங்கள் எங்கேயாவது நேர்மையாக அரசியலில் ஜெயிச்சிருக்கீங்களா? இங்கே ஒரு ஹரியானாவில் பார்த்தீங்கன்னா எந்த ஹரியானாவில் அப்படித்தான். நீங்கள் எந்த ஸ்டேட்லேயாவது உத்தரப்பிரதேசத்துலேயுமே இன்றைக்கி அவங்க பாகச்சா பலிக்காது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாநிலத்தில் உள்ள சொந்த அந்த ராமர் கோயில் கட்டின இடத்துல பாரதிய ஜனதா எம்பி தொகுதியில் தோற்று போச்சு. ஒரு தாழ்த்தப்பட்ட புது தொகுதியில் ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு வேட்பாளர் நிப்பாட்டி அங்கே நம்ம முலாயம் சிங் அவருடைய மகன் வெற்றி பெற வைத்திருக்கிறார். சமாஜ்வாடி கட்சி அங்கே வெற்றி பெற்றிருக்கிறார். உங்களுடைய அதிகாரம் மக்கள் மத்தியில் செல்வாக்கு இல்லை என்பது உண்மைதான். நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களுக்கு ஏன்னா மக்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாங்க நீங்கள் போலியானவர்கள். குஜராத்தில் மட்டும்தான் உங்களுடைய அதிகாரம் இருந்ததை தவிர வேறு எந்த மாநிலத்திலையும் உங்கள் ஆட்சி அதிகாரம் கண்டிப்பாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. நியூ டெல்லியில் பார்த்தீங்கன்னா அவரை உள்ளே வச்சு அரவிந்த் சேகரால் உள்ளே வச்சு அவர் மேலே எதையாவது ஒரு வழக்கை போட்டு அப்படித்தான் நீங்கள் அதிகாரத்துக்கு வந்துருக்கீங்க. இன்றைக்கி பாரதிய ஜனதாவுடைய தொண்டர்களோ இல்லை தலைவர்களோ இந்த வீடியோவை பார்த்து எனக்கு பதில் வர சொல்லுங்கள். இல்லை உண்மையில் எல்லாருமே நிறைய பேர் இதை தயவு செய்து நான் எந்த வீடியோவும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ண சொல்லலை. ஆனால் இந்த வீடியோ சொல்கிறேன், லைக் இதெல்லாம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இந்த பாரதிய ஜனதாவுடைய தலைவர்கள் பார்க்கட்டும். இந்த தமிழகத்தில் நீங்கள் அரசியல் இப்படி ஒரு பெறவாசல் வழி தான் நீங்கள் எப்போதுமே அரசியலில் ஜெயிச்சிருக்கீங்க. நேர்மையான வழியில் நீங்கள் ஜெயிக்கலை. ஏன்னா அதுக்காண்டி தான் நான் இந்த வீடியோ முக்கியம் பண்ணிவிடுதேன். தமிழகத்தில் அந்த நிலையை நீங்கள் கண்டிப்பாக எடுக்காதீங்க. அதுக்கு உங்களுக்கு தோற்று போவீங்க. மற்ற மாநிலத்தில் வேறு ஏதாவது ஜாதி சின்ன சின்ன ஓட்டுகளை வச்சு நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. இங்கே அது நடக்காது. நான் என்ன சொல்கிறேன், நேர்மையான முறையில் மத்திய அரசு எந்த மாநிலத்திலும் ஆட்சியை பிடிக்கலை. மத்திய பிரதேசம் எடுத்தாலும் சரி, பீகார் எடுத்தாலும் சரி, உத்தரப்பிரதேசம் எடுத்தாலும் சரி, கர்நாடகா எடுத்தாலும் சரி,